ஆப்பிள் டிவி சீரிஸ் அப்படின்னால அதுக்கு தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. காரணம் அவங்களுடைய குவாலிட்டி. அது டால்பி விஷனாக இருக்கட்டும், டால்பி சவுண்டாக இருக்கட்டும், அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ற மாதிரி அவங்க வந்து என்றைக்குமே வந்து அவங்களுடைய சீரிஸை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ குவாலிட்டியாகவும் நேர்த்தியாகவும் கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னே சொல்லுவேன். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகளாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து அவங்க போடுற ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லின்றதை விட ஒரு வியூவர்ஸை வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து அவ்வளோ அழகாக கேரி ஓவர் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஓடிடியில் ஹைஜாக் சீசன் 1 நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைஜாக் சீசன் 2 வெப்சீரிஸினுடைய ரிவ்யூ தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தொடர்ந்து நான் சொன்னேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பின்னூட்டங்களில் நீங்கள் பார்த்த வெப்சீரிஸை பரிந்துரைக்கிறதும் சரி, நீங்கள் பார்த்த மூவிஸை வந்து பரிந்துரைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் லைக்கு, கமெண்ட்டு, ஹைப்பு பண்ணுற அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா வளமும் பெற எல்லாம் உள்ள இயற்கை துணின்னு இருக்கட்டும். ரைட். ஹைஜாக் சீசன் 2. ஹைஜாக்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடத்துறது. ஓகே, போன சீசன் 1 வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து கடத்துவாங்க. ஓகே, சீசன் 2 வந்து ட்ரெயினை கடத்துகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து எந்த ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லர், ஹாஸ்டேஜ் த்ரில்லர் ட்ராமா இது ஆக்சுவலாக. ஓகே, ஹைஜாக் சீசன் 2 இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் பயணிகளோட அண்டர் கிரவுண்டில் ஓடுது. அதில் வந்து ஏறுறதுக்காக நம்ம ஹீரோ இட்ரிஸ் எல்பா வந்து வராரு. ஒரு சாம் நெல்சன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்கார். ஓகே, இந்த ட்ரெயினில் ஏறினதுமே வந்து அந்த ட்ரெயின் வந்து கடத்தப்படுது. இந்த கடத்தலுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒன்று. அதே நேரத்தில் ஸ்பீடு படம் பார்த்திங்கள்ல, 50 மைல் ஸ்பீடுக்கு கீழே போச்சுன்னா அந்த பஸ் வெடிச்சிடும். அந்த மாதிரி இந்த ட்ரெயினும் கடத்தப்பட்டு இதுலேயும் பாம் வச்சுருக்காங்க. நின்னா வெடிச்சிடும். அப்போ கடத்தல்காரன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். இப்போ கடத்தல்காரன் வந்து வெளியில் இருக்கிறான், ட்ரெயின்லேயும் இருக்கிறான். இதில் பல்வேறு நாடுகளுடைய தூதரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு குற்றவாளியை வந்து கடத்தி எட்டு வந்து ட்ரெயினில் விட்டாதான், அதாவது கொடூர குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை வந்து ட்ரெயினில் எட்டு வந்து விட்டாதான் நான் இங்கே இந்த ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்லாம் விடுவேன் அப்படின்ற ஒரு கோரிக்கை. இந்த பக்கம் தூதரகங்கள், அதாவது லண்டன் தூதரகம், அமெரிக்க தூதரகம், அப்புறம் ஜெர்மன் தூதரகம், இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை, அரசியல் சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் வந்து பின்னணியில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் கடத்தல் நடத்தப்படுது. அதில் வந்து பயணிகள் காப்பாற்றப்பட்டார்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸுடைய கதை. ஃபஸ்ட்டு எபிசோடுடைய எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. செகண்ட் எபிசோடு ஓரளவுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் தேர்ட் எபிசோட்லேருந்து இந்த வெப்சீரிஸ் வந்து பரபரப்பாக போகுது. அந்தளவுக்கு வந்து திரைக்கதையை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுதியிருக்காங்க. ஏன்னா முதல் சீசன் வந்து மொத்தம் 7 எபிசோடு, 50 நிமிஷம், 40லேருந்து 50 நிமிஷம் வரும். செகண்ட் சீசன் வந்து அதே 40-50 நிமிஷம் தான், ஆனால் 8 எபிசோடு. ஜனவரியில் ஒளிபரப்ப ஆரம்பித்த இந்த வெப்சீரிஸ் வந்து மார்ச் இப்போ 4th தான் இது வந்து முடிவு பெற்றது. 8 எபிசோடு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ட்ரெயினில் வர்றவங்க, ட்ரெயின்லேயே இருக்கிற ஒரு மிலிட்ரி உமனு, அதுக்கப்புறம் வந்து அதே நேரத்தில் இட்ரிஸ் எல்பா, அதாவது நம்ம சாம் கேரக்டருக்கோட ஒய்ஃப் இருக்குல்ல, அவங்க வந்து தனியாக ஒரு காட்டில் இருப்பாங்க. அவங்கள கொலை செய்கிறதுக்கு ஒரு குரூப்பு திருத்தும். இவர் இங்கே மாட்டிகிட்டு இருப்பார். இதையெல்லாம் இவர் எப்படி சமாளிக்கிறாரு, யாரையுமே நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அது ரிவீல் ஆகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எமோஷன்ஸாக வந்து நம்ம சாம் நெல்சன், நம்ம இட்ரிஸ் எல்பாவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வந்து இதில் எட்டு வந்து பொருத்தி அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லண்டனில் இருக்கக்கூடிய உளவுத்துறையான MI6க்கும் ஜெர்மன் உளவுத்துறைக்கும் நடக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் சித்து விளையாட்டுகள், அது மட்டும் கிடையாது. இந்த ட்ரெயினை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து டியூட்டி முடிஞ்சு போகணும். ஆனால் இந்த பிரச்சனையால் அந்த பொண்ணு அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெயின் டிரைவர் கேரக்டரை நடிச்சிருந்தவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தார். முக்கியமாக இதை எல்லாத்தையும், அதாவது இந்த விஷயத்துக்கெலாம் வந்து ஒரு ஹெட்டாக வந்து ஒரு பாஸாக வந்து ஒரு லேடி வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த பேர்லாம் வந்து சரியாக எனக்கு அது மைண்டில் இல்லை. அதுதான், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கலாகவும் இந்த சீசன் வந்து சூப்பராக இருந்தது. காரணம் என்னென்னா,
இந்த அண்டர் கிரவுண்டு ட்ரெயின் உள்ளாரையே வந்து ஷார்ட்ஸ்லாம் வச்சதுனால நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெயின் உள்ளாரே இருக்கிற ஒரு ஃபீலை வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து கொடுத்தது. எடிட்டிங்கும் சரி, பிஜிஎம்மும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அடைபட்ட இடத்துல இருந்தோம்னா ஒரு மாதிரி மென்டலாக ஒரு மாதிரி பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெயின் உள்ளாரே சுற்றி 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 வர்றதை பார்க்கும்போது நம்மளுக்கே மயக்கம் வர மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறது தான் இந்த டெக்னிக்கல் டீமோடைய என்ன சொல்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த வெப் சீரிஸினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்கு எழுதப்பட்ட கதை, நல்ல ஆர்டிஸ்ட்டு, டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஒரு சில இடங்களில் தொய்வுகள் இருந்தாலும் கூட அசத்தலாகவே இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கூட மன்னிக்கப்படலான்ற மாதிரி தான் வந்து இதனுடைய திரைக்கதை இருந்ததுனால அது ஓகே. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு பரிந்துரைக்கிறேன். இது ஆப்பிள் டிவியில் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வன்முறை காட்சிகள் இருக்குது, அது மட்டும் இங்கே நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த வெப்சீரிஸு, மூவிஸை நீங்கள் பின்னூட்டங்களில் தெரியப்படுத்துங்க. நிறைய வேலைப்பளு காரணமாக என்னால் தொடர்ந்து இதில் வந்து இயங்க முடியலைன்றது தான் மேட்ரு. பர்சனல் ரீசன்ஸ், ஃபேமிலி விஷயங்கள்லாம் இருந்ததுனால, நிறைய அலைச்சல்கள் இருந்ததுனால தொடர்ந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து என்னால் கொடுக்க முடியலைன்றதுக்கு நான் வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய படங்களை வந்து பின்னூட்டங்களை போட்டு இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னும் போது இப்போது லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் ரொம்ப பிஸி. பட் எனிவே இது வந்து ஜனவரிலேருந்து பார்த்துட்டு வரேன். மார்ச்சில் தான் முடிச்சானுங்க. சரி இதை உடனே பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ரசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் உடனே வந்து லைக், கமெண்ட், ஷேர் பண்ணவும், ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்கள் பார்த்த ரசித்த வெப்சீரிஸ், மூவிஸையும் பின்னூட்டங்களில் போடுங்க. சாவேஜ் அப்படின்னு ஒரு படத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை நான் வந்து இன்னொரு நாள் பண்ணுறேன் கண்டிப்பாக. வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.